அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஈமானிய பலம் வேண்டும். நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் திடீர் தயாரிப்பு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுதுதான் உஹதுடைய போரை நிறைவு செய்து வந்திருக்கிறார்கள். 70 சஹாபாக்களை இழந்த ஒரு படையாக மிகவும் சோர்வான நிலையில் இருக்கிற சமயத்தில் மறுபடியும் மக்கத்து குஃபார்களிடத்திலிருந்து எதிர்வினை தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வருகிறது. அடுத்த கணத்தில் அந்த போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தயாராகி வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இன்னன் அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில், ஏன்பா நேற்று தான் போய் கஷ்டத்தில் நீங்கள் சகிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அப்படி இருக்கிற பொழுது உங்களை தாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிரிப்படை தயாராக இருக்கிறது, அப்போ கூட உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. நேற்று தான் சில சங்கடங்களோடு நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீங்க, மறுபடியும் நீங்கள் போருக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுமே. ஏற்கனவே 70 நபர்களை நாம் பலியாக கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் போய் நீங்கள் இரையாகணுமா அப்படின்னு சில பேர் கேட்கிற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இன்னும் இறை நம்பிக்கை அதிகமாகிவிட்டன. எந்த இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவனே அனைத்திற்குமே போதுமானவனாக இருக்கிறான் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்ன உடனே கேட்டவங்களாம் ஆச்சரியப்பட்டு திகைத்து நிற்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சஹாபா பெருமக்களுடைய ஈமானிய பலத்தை பார்க்கிறார்கள். இந்த சஹாபாக்களுடைய ஈமானுடைய உறுதியை பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். இந்த சஹாபா பெருமக்களுடைய படைகளை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறுபடியும் ஹம்ராவுல் அசத் என்கிற அந்த திடீர் போருக்காக வேண்டி கிளம்புகிறார்கள். இந்த செய்தி மக்கத்து குறைஷிகளுக்கு தெரிய வருகிறது. தெரிஞ்ச உடனே ஆஹா, தைரியத்தோடு திரும்பி வருகிறார்களே, இவர்களிடத்தில் மறுபடியும் போய் நம்ம சிக்கணும், நம்மை சிதறடித்து விடுவார்கள் என்று எடுத்து வந்த பொருளை எல்லாம் போட்ட மாதிரி விட்டுட்டு புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி லம் யம்ஸஸுஹும் சூ என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த எதிரிகளெல்லாம் அல்லாஹினுடைய அந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய சஹாபா பெருமக்களை அழித்தொழிப்பதற்காக வேண்டி வந்தார்களே, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் நீங்கள் தைரியத்தோடும் மன உறுதியோடும் சென்ற அந்த எண்ணத்தை பார்த்து அல்லாஹ் இறக்குகிறான். அவர்கள் அல்லாஹுவின் பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள். அந்த தைரியத்தோடு ஈமானிய உறுதியோடு அவர்கள் போனதினால் அல்லாஹ் அவர்களை நற்சான்று கூறுகிறான். அல்லாஹுவின் அருளை பெற்ற நிலையிலே அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தின்படி நடந்ததினால், அல்லாஹினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் நடந்து கொண்டதால் அல்லாஹின் அருளையும் அல்லாஹினுடைய கண்ணியத்தையும் பெறக்கூடிய ஒரு தரஜாவிலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹுவின் விருப்பத்தின்படி நடந்தது மட்டுமில்ல, அல்லாஹினுடைய புறத்திலிருந்து மகத்தான ஒரு நன்கொடையையும் அவர்கள் பெறுகிற அந்தஸ்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹினுடைய ஹசானா எப்பொழுதும் நிரப்பப்பட்டதாக இருக்கும். அந்த ஹசானாவிலிருந்து இத்தகைய ஈமானிய உறுதியோடு ஈமானிய பலத்தோடு இந்த போருக்கு சென்று நாம் ஈடுபட்டோம் என்றால் உயிர் உடனடியாக அந்த இடத்திலே போய்விடும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்த மாத்திரத்தில் வந்த அவர்களுடைய ஈமானிய அந்த உறுதியை பார்த்த அல்லாஹ் என்னுடைய புறத்திலிருந்து
நான் உங்களுக்கு நிறைய அருள் கொடைகளை தருகிறேன். என் மீது வைத்திருந்த நம்பிக்கை, என் மீது வைத்திருந்த அந்த நேசம், என்னுடைய அடியார்கள் இந்த அளவிற்கு என்னை நேசிக்கிறார்களா, என்னுடைய அடியார்கள் இந்த அளவிற்கு என்னை போதுமானவனாக பார்க்கிறார்களா, அப்பேற்பட்ட அந்த அடியானுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் தேடி வந்து கொட்டுகிறான். என்னுடைய அருள் வளங்களில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஃபன்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று அந்த சஹாபா பெருமக்கள் திரும்பினார்கள். இதை விட என்னங்க கிடைக்கணும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அன்பையும் நபி அவர்களுடைய அந்த முஹப்பத்தையும் நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நம்மை போன்று பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் பொருளாதாரத்தோடு 4-5 வீடுகளோடு சொந்த பந்தங்களோடு ஜாலியாக இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அது தேவையானதாக இருக்கட்டும், நாளை மறு உலகில் வாழ்வதற்கு என்னத்தை கொண்டு போகிறோம். ஆகினால் மறுமை நாளில் நாம் வெற்றியாளராக இருப்பதற்கு உண்டான வழிகளை அமைத்து கொள்வோம். அதற்குண்டான விதைகளை நாம் ஊன்ற ஆரம்பித்து அதிலிருந்து நாம் நன்மைகளை சேகரித்து நல்ல மனிதனாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்போம். அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை சாலிஹானவர்களில் ஒருவராக பார்க்க வேண்டும். அத்தகைய நல்லெண்ணம், நல்ல ஈமானிய உறுதியோடு வாழ்கிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.